லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். சார் வந்து நம்மளை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ எப்படின்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குறிஞ்சி லேண்டு ப்ரொமோட்டருங்க சார். சார் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட லேண்டில் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட முன்னாவே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து நம்ம சைட்டெல்லாம் விசிட் பண்ணி சார் பார்த்துருக்காங்க. எப்படி இருக்குது, எப்படி அவங்க வீடு எப்படி மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு என்னன்றது சார்கிட்டோடைய எப்படி அவளோடைய மனசில் என்ன ஒரு பிளான் பண்ணி வந்தாங்க, இங்கே பார்த்தவரை எப்படி இருக்குது எல்லாமே முழுமையாக சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் வந்து இந்த சைட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு வீடு பண்ணி கொடுக்கணும்னு அங்கே என்கிட்ட ஆல்ரெடி இப்போ உங்களுடைய லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டில் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தவரை எப்படி இருக்குன்றது மக்களுக்கு பதிவு பண்ணுங்க சார். வணக்கம், என்னோடய பேர் குமரேசன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் நண்பர் தம்பி சீனிவாசன் வந்து ஒரு 3 மாதமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கிறேன். நான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம். செங்கல் மூலமாக கட்டி வீடு விற்றுட்டுருக்குறோம். அதில் வந்து காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகறனால இப்போ வந்து இப்போ நடுத்தர மக்களோ ஏழை மக்களோ வாங்கி பயன்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கு மாற்று ஏற்பாடாக தம்பி வந்து சேர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வீடு எப்படி இருக்குது, தரமாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் வாட்ச் பண்ணேன். அந்த வாட்ச் பண்ண மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது எனக்கு. ரேட்டும் குறைவாக கட்டி கொடுத்து தரமாகவும் இருக்கும் வீடுக்கு. வந்து காங்கிரீட் வீடோட செங்கல் வீடு வந்து ஒரு 30 வருஷம் இருந்ததுன்னா, காங்கிரீட் வீடு வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் ஸ்டேபிளாக நிற்கும். பூகம்பமோ மற்றதோ எந்த இடர்பாடு இயற்கை இடர்பாடுக்கு உட்படாது, பாதுகாப்பாகவும் இருக்கும். 2வது வாங்குறவங்களுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்கும். அதனால் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நண்பருக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் முள்ளக்குறிச்சி பக்கத்தில் கொல்லிமலை அடிவாரத்தில் வந்து அவர் வீட்டுக்கு வந்தோம். இவர் வந்து இந்த ஏரியாவில் இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை வளர்த்தி பண்ணிக்கிறாருன்னா பெரிய விஷயந்தான். இப்போ டவுன்லேருந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி வரக்க நம்ம சிரமப்பட்டோம். அதனால் வந்து இப்போ தம்பி வந்து காலையில் நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ சாயந்தரம் 6:15 ஆகி போச்சு. ஒரு 7-8 மணி நேரம் எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த பில்டிங்கில் பேஸ் மட்டம் போட்டு ஷூ போடுறதுலேருந்து புட்டிங் காங்கிரீட் போட்டு பேஸ் மட்டம் கொண்டு வந்து வீடு பில்டிங் 7 அடி மட்டம் கட்டி காங்கிரீட்டில், அதுக்கப்புறம் ஜன்னல் வைக்கிறது, அப்புறம் கதவு போடுறது, மேல் ரூப் சீலிங் போடுறது, காம்பவுண்டு. நம்ம ஊரில் எல்லாம் வந்து காம்பவுண்டு 4 இன்ச்சு 6 இன்ச்சு இப்படி தான் போட்டு பார்த்துருக்குறோம். 1.5 இன்ச்சு காம்பவுண்டு, 2 இன்ச்சு காம்பவுண்டு, 2 இன்ச்சு காம்பவுண்டில் எல்லாம் கட்டி வச்சுருக்காரு. இதில் வந்து பூச்சி வேலைக்கு இடமில்லை, ஆனால் பக்கா ஸ்ட்ராங்கு. அதனால் இப்போ இடம் ரொம்ப குறைவாகிறவங்களுக்கு கரெக்டான அளவில் காம்பவுண்டு போட்டு, பொது காம்பவுண்டு கூட வேண்டியதில்லை, தனித்தனியாக இண்டிவிஜுவல் காம்பவுண்டு கூட போட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் நல்ல ஜம்முன்னு பண்ணிக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வியப்பு. இது மாதிரி நம்ம செஞ்சு நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னுடைய டீம் வேலு மேஸ்திரி, அப்புறம் நம்ம ரமேஷ் மேஸ்திரி 2 பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தொழில்நுட்பத்தில் என்னென்ன டவுட் இருக்குதோ எல்லாத்தையும் தம்பி சீனிவாசன்கிட்ட கேட்டு கற்றுட்டோம். இனிமேல் நாங்கள் வந்து நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட் இறங்கி பண்ணுவோம். நாங்கள் எங்கள் சைட்டில் இருக்கிற சைட்டை வச்சே நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம். பார்ட்டிக்கு கட்டி கொடுக்குறோமே இல்லையோ, சைட்டில் 1.25 செண்டு 2 செண்டு 2.25 செண்டு 2.5 செண்டு இந்த மாதிரி சின்ன அளவு நான் சைட்டில் சின்ன பட்ஜெட்டில், அதாவது ஒரு 5 லட்சம் 20 லட்சம் 30 லட்சத்துக்குள்ளே கட்டி கொடுக்குறக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த அரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கங்க. எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் மென்மேலும் நம்ம சீனி தம்பி வந்து மென்மேலும் உயரணும், வாழ்க்கையில் நல்லபடியாக சீரும் சிறப்போடு இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன ப்ரொமோட்டர்னு சொன்னீங்க? நம்மளது கம்பெனி நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறிஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர்னு சொல்லிட்டு குறிஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லா ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மூலமாக இப்போ வந்து நாங்கள்லாம் விளம்பரமே பண்ணுறதில்ல. எங்களுக்கு எல்லா கஸ்டமர் இருக்கிறனால நாங்கள் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா பார்ட்டி வராங்க. நாங்களும் விற்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடியாதனால தான் மக்கள் வந்து இப்போது ரெடிமேடு வீடு வாங்குற ஐடியா பண்ணுறாங்க. அதனால் இப்போ நம்ம தரமான ரெடிமேடு வீடு ஜம்முன்னு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கிறோம்.
எங்கனால வியப்பாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தேடில் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு வியப்பு. அதனால தான் நான் காலையிலேருந்து வந்து இங்கேயே ஒரு ஸ்டேபிளாக தங்கிட்டு இங்கே ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். அருமையாக இருக்குங்க. சரி சரி சரி. நான் சாருக்கு உங்களுக்கு எப்படிங்க சார் உங்களுக்கு உங்க பிடிச்ச எனக்கு பேர்? நல்லா பிடிச்சது. உங்க இது பேர்? மாரி வந்து நிறைய மக்களுக்கு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நிறைய முன் வருவாங்க. நான் வந்து பொது சேவையில் வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். பொது சேவையில் இருக்கிறேன். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் 1வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். இது மாதிரி நிறையா பக்கம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மக்கள் இருக்கிறாங்க. குறைஞ்ச பட்ஜெட் வீடு கட்டி கொடுக்க சொல்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து கவுன்சிலராக இருக்கிறதுனால 2,10,000 மானியத்தோட மக்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அந்த 2,10,000 போட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டாங்கன்னா இன்னும் காங்கிரீட் வீடு நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு. அதனால் நானும் வந்து பார்க்கறக்கு இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல சூப்பராக இருக்குது வீடு. சூப்பர் சூப்பர். சார் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. அதேபோல் மேஸ்திரிங்க ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய அனுபவம் இவங்க தான் ஃபுல்லாகவே எல்லாமே சார் சொல்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க அவங்க மேஸ்திரியை. நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக உட்காந்து எல்லாமே தெளிவாக எல்லாமே எப்படி பண்ணணும் என்ன ஏது எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. சாருக்கு எப்படி நாங்கள் சொல்லி கொடுத்த வரையும் எப்படி ஒரு புரிதல் இருக்கா? அதே மாதிரி 2 பேர்த்துக்கும் ஏன்னா இந்த ஃபீல்டில் இன்னைக்கு கொத்தனாராக இருந்து இவ்வளோ காலம் பயணிச்சிருக்காங்க. ஏன்னா செங்கல் பில்டிங்கு இந்த மாதிரி ஆலோ பிளாக் இந்த மாதிரி பில்டிங்கில் பயணிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷேர் வாலில் வந்து பார்த்துருக்காங்க. அண்ணனுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தவரையும் உங்களுக்கு எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சுது. ஆனால் உங்களை பேர் சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க. என் பேர் வேலு மேஸ்திரிங்க, கோபிச்செட்டிப்பாளையம். இது வரைக்கும் நான் 40 வருஷ சர்வீஸில் இருக்கிறேன். இதில் வந்து செங்கல் காங்கிரீட் வீடுங்கிறது இது எனக்கு காங்கிரீட் வீடுங்கிறது இது முதல். இது வந்து இப்போ பழகியிருக்கிறோம். பழகிட்டு இதில் வந்து கட்டி இனிமேல் போய் இந்த வேலையை வந்து புதுவிதமாக செஞ்சு இதை நாங்கள் தொழிலில் வளர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாங்க. நான் இதை பார்த்தவரையும் உங்கள் ஃபினிஷிங் எப்படின்னா ஃபினிஷிங் எல்லாம் இதோட செங்கல் நீட்டாக வேலையில் இருக்கும். கட்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்கீங்க. finishing இப்போ எல்லாம் இந்த neat ஆ இருக்கும். காங்கிரீட் ஃபினிஷிங்கு எப்படி இல்லை இருக்கு? அது நம்ம ஒரிஜினல் ஃபினிஷிங் அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம அந்த காங்கிரீட் ஃபினிஷிங்லேயே கொண்டு வர முடியும். அண்ணாங்கண்ணா உங்கள் பேர் பதிவு பண்ணிக்கிங்கன்னா நீங்கள். என் பேர் ரமேஷுங்க. நஞ்சை புளியம்பட்டி கோபி வட்டத்துலேருந்து வரேங்க. நிறைய பக்கம் பிரிக் வால் தான் பார்த்துக்கிறேங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு காங்கிரீட் வீடு பார்த்துருக்குன்னு நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாருங்க. தம்பிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சின்ன நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டி கொடுக்கணும் சின்ன. ஏன்னா நான் வெளியில் கட்டி கொடுக்க முடியலனாலும் என்னுடைய இடத்துலையே நிறைய பேர்த்துக்கு நம்ம கட்டி கொடுக்கணும். இப்போ சின்ன சின்ன வீடாக ஒரு சின்னதுலேருந்து 1.5 சென்ட் 2 சென்ட் அப்போ சார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சார் ஏன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு போகிறது. ஏன் நம்ம இப்போ இதில் குறைக்கிறதுனா அந்த ரேட்டு மக்களுக்கு அப்படியே டேரெக்டாக குறைச்சே கொடுத்துட்டு போயிடலாம். ஒன்றும் இதில் எல்லாத்துக்கும் ஒரு நம்ம ஒரு பண்ணி கொடுத்தான்ற அந்த பேர் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு தரமான வீடாகவும் கட்டி கொடுத்தன்ற அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் கட்டுறீங்கன்னா ஒரு சேனல் முடிஞ்சால் பண்ணி போடுங்க சார். ஏன்னா உங்கள் வீடு வந்து வாங்குறாங்கன்னா கூட எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஏன்னா எல்லா ப்ரமோட்டர்ஸும் அவங்க காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாததில்ல ரெடிமேடு வீடு கட்டி வைக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணி இது பண்ணி கட்டியிருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாததான். நீங்கள் போய் தான் வாங்கிக்கணும். வெளியே மேக்கப்பை பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து லைட்டாக உங்களுக்கு பேஸ் மட்டும் எப்படி பண்ணுறோம், வால் எப்படி பண்ணுறோம் எல்லாமே அந்த ஃபினிஷிங் ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்து பண்ணுங்க சார் கண்டிப்பாக. ஏன்னா உங்களை நம்பி வந்து பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியும் எப்படி வாலில் கம்பி போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது இன்னும் ஒரு நம்பிக்கை வருங்க சார். அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு சேனல் ஒன்று பண்ணணும்னு ரிக்வெஸ்ட்டாக நம்மளும் கேட்டோம். சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் அந்த பக்கத்தில் வேணும்னா கூட சப்போஸ் அந்த சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வீடியோ சப்போஸ் அப்படி சேனல் போட்டால் நான் இன்னொரு வீடியோவில் நம்பரும் கொடுக்குறேன். அப்படி சப்போஸ் சாரு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேணா சார் சைட்டில் போய் வேலை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் அப்படி ஐடியா இருந்தால் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. யாராச்சும் உதவி வேணும் சப்போர்ட் ஏதோ சொல்லி அந்த கோபி சைடு ஈரோடு மாவட்டம் அந்த சைடில் யாராச்சும் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா சார் சைட்டில் போய் வேலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேஸ்திரி இவங்க 2 பேரும் தான். ஏன்னா அந்த மாதிரி சார் அதுவும் நான் சொன்னேன். சார் அது கண்டிப்பாக வந்து தாராளமாக எங்கள் சைட்டில் வேணுன்னா வந்து வேலை பார்த்து தெரிஞ்சுக்கினாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்றது சாரும் நான் முழு மனசாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முழுசாக எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. சப்போஸ் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சார் சேனல் ஆரம்பித்தோன்னா சாரோட சைட்டில் முடிஞ்சால் நம்ம வந்து சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம போய் ஃபுல்லாக இது பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவும் லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள்.
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில்